Cut! வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி மோட்டர் ரைட். ஸோ இன்னைக்கு என் கூட ஹோண்டா தரப்புல இருந்து அறிமுகப்படுத்தின தி தேர்ட் ஜென் அமேஸ் தாங்க இருக்கு. ஸோ நியூ விசஸ் ஓல்ட் ரெண்டுமே நிப்பாட்டிருக்கேன். சைட் பை சைட் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இல்லை, என்னெல்லாம் நமக்கு பெட்டரா கொடுத்துருக்காங்க, என்னென்னா நியூ ஃபீச்சர்ஸ் இல்லை வந்திருக்குங்கிறத ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேர்ட் ஜென் அமேஸ். ஸோ லுக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பழசுல இருந்து புதுசு கொஞ்சம் நல்லாவே பல்ஜியா போல்டா இருக்க மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. பழசு வந்து கொஞ்சம் ஸ்லீக் டிசைனா ஷார்ப் எட்ஜஸாக நமக்கு போற மாதிரி இருக்கு அதோட பாடி லுக் எல்லாம். ஸோ ரெண்டுக்கும் உள்ள மெயின் டிஃபரன்ஸ் எங்க நம்ம பார்க்கலாம்னா ஃப்ரண்ட் கிரில்ல தான். ஸோ ஃப்ரண்ட் ஃபேஸியாவை பொறுத்த வரைக்கும் இந்த நியூ அமேஸ்ல வந்துட்டு நல்ல வைட்ரான ஒரு கிரில் செட்டப் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரா ஹோண்டாவோட லோகோட வந்திருக்கு நமக்கு. இதே பழசுல பாத்தீங்கன்னா இந்த ஒரு குரோம் எலமெண்ட்ஸ் மாதிரி நமக்கு போயிருக்கு. அதுல வந்து சென்ட்ரா நமக்கு ஹோண்டாவோட லோகோஸ் எல்லாமே கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹெட்லாம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இதில் வந்து ஒரு நியூ ஷேப்டு எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் நமக்கு வந்திருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா குரோம் எலமெண்ட்ஸ் வந்து இந்த இதில் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வர மாதிரி. அண்ட் கீழே வந்து ஃபாக் லாம்ப்ஸ் எல்லாமே ரெண்டுலேயுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் டிசைன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் லுக் நல்லா பார்க்கறதுக்கு அப்பீலிங்காகவே இருக்குது இந்த நியூ அமேஸ். சைட் லுக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே நமக்கு பார்க்கறதுக்கு மோராலும் சேமாக தான் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ இந்த கட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் மினிமலைசிங்காக இருக்குது. இதில் கொஞ்சம் ரொம்பவே ஷார்ப் எட்ஜஸாக வர மாதிரி இந்த வெஹிக்கிள் நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபீச்சர்ஸ் வைஸ் ரெண்டு மேஜரான விஷயங்கள் சேஞ்ச் ஆயிருக்கு இந்த நியூ மாடல்ல. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நமக்கு இதுல லெவல் 2 அடாஸ் வருது. ஸோ அதனால இந்த லேன் வாட்ச் கேமரா இந்த நியூ அமேஸ்ல நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. இதே பழைய அமேஸ்ல நமக்கு வராது. மற்றபடி நமக்கு டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே குரோம் ஃபினிஷ்ல வந்துருது. அண்ட் ஷார்பின் ஆட்னா ஸோ இதெல்லாமே நமக்கு காமனா தான் இருக்கு. அண்ட் ரெண்டாவது விஷயம் இதோட வீல்ஸ். ஸோ வீல்ஸ் பாத்தீங்கன்னா பழசு புதுசு ரெண்டுலேயுமே வந்து 15 இன்ச் வீல்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் டயர் செக்ஷன் வந்து நமக்கு மாறி இருக்கு. பழசுல பாத்தீங்கன்னா 175/65 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த நியூ அமேஸ்ல 185/60 செக்ஷன் டயர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸோட பேட்டர்னுமே நமக்கு பழசுக்கும் புதுசுக்கும் சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த நியூ டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் பார்க்கறதுக்கு இன்னுமே அட்ராக்டிவா இருக்குன்னு சொல்லுவேன் இந்த ஓவரால் லுக்குக்கு. டெயில் லுக்கை பொறுத்த வரைக்கும் பழசை விட பழசு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக் லுக்ல இருக்குன்னு சொல்லலாம். அதை விட இப்போ நமக்கு நல்லாவே மாடர்னைஸ்டு லுக்ல இந்த ஒரு டெயில் செட்டப் நமக்கு இருக்குன்னு சொல்லுவேன். ஃபான்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அமேஸ் ஐவிடெக் ஸோ ஃபான்ஸ் எல்லாமே நமக்கு இந்த தடவை சேஞ்ச் ஆயிருக்கு. அண்ட் டெயில் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுல இருக்க டிசைனுக்கும் இந்த டிசைனுக்கும் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. அண்ட் இந்த லுக் பார்க்கறதுக்கு நமக்கு ஹோண்டாவோட சிட்டி ஸோ அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு டெயில் லைட் செட்டப்லேயே நமக்கு வந்திருக்க மாதிரி இருக்கு. அண்ட் பார்க்கிங் சென்சார்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துருது. இதே பழசுல பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு குரோம் லைன்ஸ் போற மாதிரி இருக்கும். அண்ட் இதுல அந்த மாதிரி எல்லாமே இல்லாம நீட்டா பிளேனாவே நமக்கு கொடுத்துருக்காங்க. பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கு. மற்றபடி ஷார்பின் ஆட்னா டிஃபாகர் ஸோ இதெல்லாமே டாப் எண்ட் நமக்கு ஆப்வியஸ்லி வந்துருது. அண்ட் ரியர் கேமரா பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல மவுண்ட் பண்ணிருக்காங்க. இந்த வெஹிக்கிள் நமக்கு மொத்தமா 3 வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. V, VX அண்ட் ZX சொல்லிட்டு இந்த 3 வெஹிக்கிள்லயுமே ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்டுமே நமக்கு கிடைக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் CVT டிரான்ஸ்மிஷனோட கொடுத்துருக்காங்க. கலர் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமா 6 கலர் ஆப்ஷன்ஸ்ல வருது. பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் 8 லட்சம் ரூபாய் எக்ஷோரூம் பிரைஸ்ல ஆரம்பிக்குது. ஆன்ரோட் பிரைஸை பொறுத்த வரைக்கும் V வேரியன்ட் 9,50,000 ரூபாய் வருது. நம்ம கூட இருக்கிறது பாத்தீங்கன்னா டாப் வேரியன்டான ZXல CVT வேரியன்ட். இதோட ஆன்ரோட் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 13 லட்சம் ரூபாய் வருது. ஸோ டீடைல்டு பிரைஸ் டீடைல்ஸ் அண்ட் டெஸ்ட் ட்ரைவ் புக்கிங்ஸ்க்கு திருச்சியில் இருக்கக்கூடிய கேபிட்டல் ஹோண்டா அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் பே பார்ப்போம். ஸோ ட்ரைவ் பண்ணிட்டு வந்தவும் ரொம்பவே ஹீட்டா இருக்கு. ஸோ ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே ரூமியா நமக்கு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஹோண்டாவோட மோஸ்ட் ரியரபிள் ஐவிடெக் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 4 சிலிண்டர் இன்ஜின் இது நமக்கு. அண்ட் ஃப்ரண்ட் டிரைவன் வெஹிக்கிளா இந்த வெஹிக்கிள் நமக்கு இருக்கு. இந்த வெஹிக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர்னு பார்க்கும்போது 88 ஹார்ஸ் பவரும் 110 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ற வகையில் இருக்கு. ஸோ டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நம்ம ஆன் ரோட் டிரைவ் பண்ணி பார்ப்போம் அடுத்து. ஸோ மற்றபடி இந்த ரூமியை பொறுத்த வரைக்கும் சைட்ல அக்வாஸ்டிக்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்களான்னா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே எதுவும் இல்லை. ஸோ நமக்கு ஹோண்டாவோட எலிவேட்ல வர மாதிரியான அந்த ஒரு செட்டப்லேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே கேப்ஸ் இருக்கு. பிகாஸ் இந்த பாடி வந்து நல்லாவே ஒரு போல்டு லுக்ல நமக்கு ப்ராடா தெரியணுங்கிறதுக்காக இந்த இடத்துல நிறைய கேப்ஸ் கொடுத்து நமக்கு இதில் டிசைன் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் எதுவும் இல்லை. இருந்தாலுமே நமக்கு வண்டிக்குள்ள
நாய்ஸ்ங்கிறது ரொம்பவே கம்மியா தான் கேக்குது. ஸோ அதனால இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் இந்த கம்ப்ளீட் போர்ஷன்ல ஃபுல்லாவே நமக்கு ரேடியேட்டர் வந்துருது. ஸோ மேல பாத்தீங்கன்னா இங்க க்ளோஸ் பண்ணிருக்காங்க, கீழே வந்து ஏர் வென்ட் கொடுத்துருக்காங்க. ரியர் ரோ கம்ஃபர்ட் பார்க்கலாமா. ஸோ டோரோட ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 60 to 70 டிகிரி ஓப்பனிங்ல இருக்கு. ஸோ இன்க்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு. அஃப்கோர்ஸ் இது வந்து சீடன் டைப் வெஹிக்கிள். ஸோ நமக்கு வந்து ஒரு பக்கெட் சீட் மாதிரி தான் இருக்கு. உள்ள இறங்கி உட்கார மாதிரி தான் இருக்கு. கம்ஃபர்டபுளா இருக்கு. பொசிஷன் ரிலாக்ஸான பொசிஷன்ல இருக்கு சீட்டிங் பொசிஷன். அண்ட் டோர் பேட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி ஒரு பிளாஸ்டிக் செட்டப் தான். பாட்டில் ஹோல்டர்ஸ், சுவிச்சஸ் அண்ட் டோர் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபினிஷ் தான் வந்திருக்கு. சீட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா ஃபேப்ரிக் சீட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் வேரியன்ட்லயுமே ஒரு லெதரட் ஃபினிஷ் அந்த மாதிரி வரல. எலிவேட் அந்த மாதிரிலாம் போயிட்டா நமக்கு லெதரேட் ஃபினிஷ்ல கொடுத்துருப்பாங்க. இது ஒரு 13.5 லட்சம் ரூபா வருது ஆன் ரோட் காஸ்ட். ஸோ எல்லாமே நமக்கு கம்ப்ளீட்டா ஃபேப்ரிக் சீட்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்ரெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் 2 அட்ஜஸ்டபிள் வருது. ரியர்ல வந்து 3 ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. 3மே ஃபிக்ஸடா வந்திருக்கு. அண்ட் ஆர்ம் ரெஸ்ட்டும் வந்துருது இதுல. மற்றபடி சீட்டோட இதை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு. ஸோ இந்த வெஹிக்கிள் அண்டர் டை சப்போர்ட் நமக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 80 to 90% நல்லாவே கவர் ஆகுது. அண்டர் டை சப்போர்ட் நல்லா இருக்கு. நீரும் ரொம்ப எனாமஸா இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ ஃப்ரண்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வச்சிருக்கேன். லெக் ரூமே ஓகே தான், நமக்கு எந்த வகையிலுமே குறைச்சல் சொல்ற மாதிரி இல்லை. 2 பேர் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா உட்காந்து போகலாம். 3 பேருமே இந்த வெஹிக்கிள்ல தாராளமா போக முடியும் தான். ஸோ ரியர்ல பாத்தீங்கன்னா ஏசி வென்ட்ஸ் வந்துருது. பழைய மாடலுக்கும் இதுக்கும் நமக்கு இதுல ஏசி வென்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. அண்ட் கேபின் லேம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்லயுமே 2 ரீடிங் லேம்ப்ஸ் வந்துருது. அதபடி 4 ஹேண்டில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பழைய மாடலுக்கும் இந்த நியூ 3rd gen அமேஸுக்கும் பாத்தீங்கன்னா டாப் அண்ட் வேரியன்ட் கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா வரைக்கும் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்காக என்னெல்லாம் நமக்கு அடிஷனல் ஃபீச்சர்ஸ் வருதுன்னா ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் அண்ட் லுக் தான். ஸோ லுக் வைஸ் ரொம்பவே நமக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்க்கும்போது இந்த தடவை நமக்கு லெவல் 2 அடாஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு அந்த சைடு பாத்தீங்கன்னா லைன் வாட்ச் கேமரா எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சேஃப்டி வைஸ் பாத்தீங்கன்னா 6 ஏர் பேக்ஸ் நமக்கு ஸ்டாண்டர்டாவே வந்துருது. அது மட்டும் இல்லாம ABS, EBD, ஹில் ஹோல் கண்ட்ரோல், டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், 3-point சீட் பெல்ட், அந்த மாதிரி எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸுமே நமக்கு லோடடா கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு நார்ம்ஸ் படியே 6 ஏர் பேக்ங்கிறது எல்லா வெஹிக்கிளையும் ஸ்டாண்டர்டா கொண்டு வரணுங்கிறது இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா பிராண்ட்ஸுமே. ஸோ அதனால பிரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ அடுத்து பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். ஸோ நமக்கு கீழே பாத்தீங்கன்னா ஹோல்டுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லாக், அன்லாக் அண்ட் ஹோல்டுன்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன்ஸ் வருது. ஸோ நம்ம இதை லாங் ப்ரெஸ் பண்ணும் போதும் சரி நமக்கு பூட் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிரும். அண்ட் இந்த பூட்லேயே பாத்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு ஆப்ஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எலக்ட்ரானிக் டெயில்கேட் ரிலீஸும் இருக்கு. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணும்போதுமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஸோ ஓவராலாக பூட் ஸ்பேஸோட கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது 416 லிட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே ஒரு லைட்டுமே இருக்கு. ஸோ நல்லாவே ஒரு எனாமஸான ஸ்பேஸ் இருக்கு பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த பூட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு டெயில் லைட் வந்து இன்டகிரேட்டராக வர மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே நமக்கு பாதி இது இந்த ஃபெண்டர்ஸ்லையும் ரியர் ஃபெண்டர்ஸ்லையும் ப்ளஸ் டெயில் போர்ஷன்லையுமே இந்த டெயில் டோர்ஸ்லையுமே வர மாதிரி டெயில் லைட்ஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே நல்லா அட்ராக்டிவா இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ரிமோட் கீ தான், பஸ் இதுலேயே சாவி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த லாக் எடுத்துட்டு இருக்கும்போது இதுலேயே சாவியும் வர மாதிரி இருக்கு. அடுத்து வாங்க நம்ம இந்த வெஹிக்கோட ஃப்ரண்ட்ல போயிட்டு டேஷ்போர்ட் செட்டப் எல்லாமே பார்த்துட்டு டிரைவிங் அப்படியே பார்க்கலாம். டிரைவர் சீட்டோட இன்க்ரெஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ஒரு பொசிஷன்ல இருக்கு. இது வந்து மேக்ஸிமமா ரியர்ல இருக்கக்கூடியது. நான் எனக்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ணியிருந்தேன் முன்னாடி. ஸோ இந்த ஒரு லெவலில் வச்சிருக்கேன், எனக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக ஃபேப்ரிக் ஃபினிஷ்ல நிறைய ஸ்விட்சஸ் எல்லாமே கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்விட்சஸை பொறுத்த வரைக்கும் லாக், அன்லாக், 4 பவர் விண்டோ ஸ்விட்சஸ் அண்ட் அட்ஜஸ்டபிள் ஓரியம்ஸ்க்கான ஸ்விட்சஸ் எல்லாமே இதில் வந்துருது. சில்வர் கலர் டோர் ஹேண்டில்ஸ், பாட்டில் ஹோல்டர்ஸ், ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு நார்மலா. ஸோ ஸ்பீக்கர்ஸ்ல பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஒரு ட்வீட்டர்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி சீட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டவுனா இருக்க மாதிரி இல்லை. ஸோ நமக்கு 3 வேரியன்ட்லையுமே அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. டிரைவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வருது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஈஸியாகவே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இதில். அண்ட் டிரைவருக்கு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஆன் ஆஃப் அண்ட் ஹெட்லைட் அட்ஜஸ்ட் இது எல்லாமே வந்துருது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ டேஷ்போர்ட் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் ஹோண்டாவோட அந்த எலிவேட்டர்லாம் கொடுத்துருந்தா அந்த ஒரு டேஷ்போர்ட் செட்டப் தான் இல்லை அப்படியே நமக்கு ஒரு மினியேச்சர் செட்டப்பாக வந்திருக்கு. அண்ட் இது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபியூயலுக்கான ஓப்பனிங் அண்ட் வந்து ஃப்ரண்ட் போனட் ஓப்பனிங் இது எல்லாமே இருக்கு. அண்ட் பூட்டுக்கான ஓப்பனிங் இங்கேயுமே அந்த நார்மலா எப்பயும் வரக்கூடிய ஸ்டாண்டர்ட் லிவர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் இல்லை அந்த லெதர் வேப்டு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் எதுவும் இல்லை. பட் வந்து ஒரு சாஃப்ட் மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க. ஃபிளாட் பாட்டமும் இல்லை, ரவுண்ட் டைப் ஸ்டேரிங் வீல்ஸ் தான் இது கம்ப்ளீட்டா. ஸ்டேரிங் மவுண்டர் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துட்டு டாப் வேரியன்ட்ல க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் உட்பட நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி. ஸோ 7 இன்ச்சுக்கான இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் டாப் வேரியன்ட்ல இந்த 7 இன்ச் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதுக்கான பட்டன்ஸ் எல்லாமே வந்து மேனுவல் பட்டன்ஸா இருக்கு. அந்த டச் சென்சாரா இல்லாம மேனுவல் பட்டன்ஸா கொடுத்துருக்காங்க. இது கீழே பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு 12 வோல்ட் ப்ராப்பரான ஒரு பவர் அவுட்லெட் 12 வோல்ட்டுக்கான கொடுத்துருக்காங்க. இந்த சைடு 2 USB போட்டு அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க.
அதுபடி இது ஏஎம்டி டிரான்ஸ்மிஷனுக்கும் டிரான்ஸ்மிஷன் 2 கப் ஹோல்டர்ஸ் ஃப்ரண்ட்ல வந்துருது. பவர் பிரேக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளுமே நமக்கு டிரைவர் ஆர்ம்ரெஸ்ட் கிடையாது. அண்ட் டாப் வேரியன்ட்லயும் பாத்தீங்கன்னா ஐஆர்விஎம் வந்து டே நைட் ஐஆர்விஎம் மேனுவலா தான் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ டிம் ஐஆர்விஎம்ஸ் கிடையாது. சன்வைசஸ் பாத்தீங்கன்னா போத் டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சர் 2 பேத்துக்குமே மிரர்ஸ் வந்துருது. லைட் இல்ல. ஸோ லைட்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் இந்த அமேஸுக்கு வந்து அதை கட் பண்ணிட்டாங்க. எலிவேட் அண்ட் சிட்டில எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து அது கட் அவுட் ஆயிருக்கு. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 2 ரீடிங் லேம்ப்ஸ். ஸோ டிரைவருக்கு வேணா டிரைவர், கோ பேசஞ்சருக்கு வேணா கோ பேசஞ்சர் வச்சுக்கலாம். ஹாலஜன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே எல்இடில கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் தான் இதுல நமக்கு வருது. இதுல வந்து லெவல் 2 அடாஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்காக பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் லேன் டிபார்ச்சர் வார்னிங்கான கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து இந்த ஹெட்லைட்கான சுவிட்சில் மேலே வந்து ஒரு பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ நமக்கு லெஃப்ட் சைட் போகும்போது அந்த லேன் டிபார்ச்சர் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வருது. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதை. அண்ட் இது ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்டுங்கவும் நமக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு டிஜிட்டல் ப்ளஸ் அனலாக தான் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆர்பிஎம் மீட்டர், டேக்கோ மீட்டர் மட்டும்தான் நமக்கு அனலாக்ல வருது, பியூர் அனலாகா. ஸ்பீடோ மீட்டர் வந்து அனலாக் மாதிரி இருக்கு. பட் இதுவுமே வந்து டிஜிட்டல் தான். ஸோ இந்த எம்ஐடி டிஸ்பிளேல இருந்து இந்த ஹாஃப் ஃபுல்லாவே நமக்கு வந்து டிஜிட்டலா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்கு. ஸோ இது வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடு பாத்தீங்கன்னா புஷ் பட்டன் ஸ்டார்ட். ஸோ அதுக்கான இது எல்லாமே நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டேஷ்போர்ட்ல யூனிக்கா நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள்னு பார்க்கும்போது இந்த ஒரு டெக்ஸ்சர் பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நார்மலா ஃப்ரண்ட் கிரில் இந்த மாதிரி பேட்டர்ன் வரும். ஸோ அதை வந்து நமக்கு இதுல உள்ளுக்குள்ள வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஏசி வென்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு மெட்டல்ல இருக்கும். ஸோ ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல விஷயம். நமக்கு எலிவேட்லயும் மெட்டல்ல கொடுத்துருப்பாங்க. இதுலயுமே அதை அப்படியே கேரி அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த நாப்ஸ் வந்து பிளாஸ்டிக். பட் இந்த வென்ட்ஸ் எல்லாமே நமக்கு மெட்டல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒயர்லெஸ் சார்ஜருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு செப்பரேட்டா ஆன் ஆஃப்கான சுவிச்சஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எப்பயுமே இது ஆன் ஆகாமல் வேணுங்கும் போது ஆன் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சுவிச்சஸும் இதில் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க அடுத்து இந்த வெஹிக்கிளை நம்ம டிரைவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ வெஹிக்கிளை வந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வண்டி வந்து நல்லாவே சைலண்டாக ஸ்டார்ட் ஆகுது. வைப்ரேஷன்ஸ்லாம் எதுவும் இல்லை. நமக்கு நீட்டாக நமக்கு ஸ்டார்ட் ஆச்சு. சரி, ஸோ ஆன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோண்டா அமேஸோட அந்த ஒரு லோகோ வந்துட்டு உள்ள போகுது. நான் டிரைவில் போட்டாச்சு. ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதான் நான் சொல்லியிருந்தேன் இந்த லேன் டிபார்ச்சர். நம்ம அந்த லெஃப்ட் இண்டிகேட்டர் போடும்போது இது நமக்கு ஆன் ஆகிக்குது. ஸோ இன்கேஸ் நம்ம சடனாக ஸ்ட்ரைட் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது லெஃப்ட் ஒதுங்குறோம், அந்த மாதிரி டைமில் கீழே சைடில் என்ன இருக்கான்னு லெஃப்ட் சைடு எதுவும் வண்டி வருதான்னு பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஸ்லோ ஸ்பீடில் நமக்கு பிரேக்கிங் ஓகே. நம்ம ஹைவேஸ் ஜாயின் பண்ணுறோம். ஓஆர்எம்ஸோட வியூவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே இருக்குது விசிபிலிட்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாலம் பிரிட்ஜு ஏறுறோம். ஸோ இந்த இதில் வந்துட்டு ஆக்சிலேட்டர் அழுத்தி தான் பிடிச்சிருக்கேன். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா சிவிடி டிரான்ஸ்மிஷனுங்கவும் நமக்கு கியர் சேஞ்ச் ஓவர் ஆகுறது ரொம்ப விசிபிளாக தெரில. நமக்கு நல்லாவே இருக்கு. அந்த சிவிடி டிரான்ஸ்மிஷன் வந்து நல்லாவே இருக்கு நமக்கு சேஞ்ச் ஓவர் ஆகுறது. ஸோ வண்டியோட ஓவரால் விசிபிலிட்டிங்கிறது நல்லாவே ஒய்டா நமக்கு விசிபிள் நல்லாவே இருக்கு. ஃப்ரண்ட்ல போனட்டுமே பழைய மாடல்ல இருந்து இதுல கொஞ்சம் அந்த எலிவேட்ல வர மாதிரியான ஹை ஸ்டாண்ட்ஸான ஒரு போனட் கொடுத்துருக்கோம். லெஃப்ட் அண்ட் ரைட் கார்னர் நல்லாவே விசிபிளா இருக்கு. இன்கேஸ் நீங்க ஷார்ட் ரைடரா இருக்கீங்க, ஒரு 5.5 அந்த ஃபீட்ல இருக்கவங்களுக்குமே சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கனால நீங்க அதுக்கேற்ற மாதிரி வைக்கும்போது விசிபிள் நல்லாவே இருக்கும். அண்ட் நம்ம நிறைய சொன்னது பாரு, இது வந்து 1.2 லிட்டர்ல 4 சிலிண்டர் இன்ஜின், 88 ஹார்ஸ் பவரும் 110 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ற வகையில இருக்கு. டர்ன் பண்ணுவோம், யூ டர்ன் பண்ணுவோம். இந்த இடத்துல அது ரிட்டர்ன் டு சென்டர்லாம் எப்படி இருக்குன்ட்டு பார்த்துருவோம். ஸோ ரிட்டர்ன் டு சென்டர் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் நல்லாவே இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் டிரைவ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோடுமே இருக்கு. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனுங்கவும். ஸோ இப்போ ஸ்போர்ட்ஸ் மோடில் போட்டிருக்கேன். ஸோ ஸ்போர்ட்ஸ் மோடில் நமக்கு பவர் டெலிவரி நல்லாவே எனாமஸான ஒரு பவர் டெலிவரி கொடுக்குது. ஸோ நார்மல் டிரைவ் மோடில் இருக்கும்போது கூட அந்த டிரான்ஸ்மிஷனோட சேஞ்சிங்கும் நைட்டாக ஃபீல் பண்ணோம் நம்ம. பட் ஸ்போர்ட்ஸ் மோடில் அது தெரியல, நல்லாவே இருக்கு. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஹை ரெவ்லையுமே நமக்கு அந்த இன்ஜினோட நாய்ஸுங்கிறது கேபின்குள்ளே அந்த அளவுக்கு வரலை. அந்த டயர் நாய்ஸுமே உள்ளுக்குள்ளே கேட்கல. ரொம்ப வெரி மினிமலிஸ்டிக்காக தான் நமக்கு வருது உள்ள.
இன்ஜின் ஓப்பன் பண்ணும்போதே பார்த்துருந்தோம், அந்த அளவுக்கு அக்வாஸ்டிக்ஸ் எதுவும் சைடில் எல்லாமே இல்லை. கேப் இருந்துச்சு ஃப்ரண்ட் போனட்லேயுமே. பட் அந்த கேப்னாலயா இல்லை என்னன்னு தெரியல. பட் நார்மலாகவே ஹோண்டாவோட இன்ஜினுக்கு நல்ல ரிஃபைன்மெண்ட்டாகவே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடாஸ் 2 அந்த அடாஸ் வந்து இல்லை ஆன் ஆகிருக்கு. அதனால லேண்ட் டிபார்ச்சர் நமக்கு கொடுக்குது. ஸோ இந்த லேனை விட்டு நம்ம நவுந்து போகும்போது லேண்ட் டிபார்ச்சர் வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆச்சு. இப்போ நம்ம கீழே சர்வீஸ் ரோட்டில் போகிறோம். லேண்ட் டிபார்ச்சர் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கெல்லாம் நல்லாவே இருக்குங்க. நம்ம உள்ளுக்குள்ள அந்த சின்ன ஸ்பீட் பிரேக்லையுமே விட்டு பார்த்தோம், அண்ட் இங்கே ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்லையுமே விட்டு பார்த்தாச்சு. வண்டி ஆடுது, பட் உள்ளுக்குள்ள அது ரிஃப்ளெக்ட் அந்த அளவுக்கு ஆகலை. ஸோ சஸ்பென்ஷன் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு when compared to other vehicles. ஸோ இந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய அதர் வெஹிக்கல்ஸை கம்பேர் பண்ணையில இதோட சஸ்பென்ஷன் செட்டப் நமக்கு இன்னுமே பெட்டரா இருக்கு. ஸோ இனிஷியல்ல ரெவ் கொடுக்கும்போது கூட அந்த சவுண்ட் வந்து கேட்குது, பட் இன்ஜின்குள்ள டிராவல் பண்ணல. ஸோ இதான் நான் சொன்னது, இந்த லேண்ட் டிபார்ச்சர் கேமராவோட ஒரு மெயினான பர்பஸ் இதுதான். ஸோ நம்ம இன்கேஸ் லெஃப்ட் ஒதுக்கி நிப்பாட்டும் போது அதை எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத நல்லாவே பார்த்து நம்மளால நிப்பாட்ட முடியும். ஸோ இது வந்து இனிஷியலாக ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸாக இருந்தாலும் கூட இது சில பேர் வந்து இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓவரால் ஃபைனல் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் டெஸ்ட் ட்ரைவுமே நம்ம பண்ணி பார்த்துட்டோம். ஸோ ஹோண்டாவோட அந்த ரியலபிளான ஒரு 4 சிலிண்டர் இன்ஜினோட ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சுன்னே சொல்லுவேன். ஃபீச்சர்ஸ் வைஸும் இது வரைக்கும் இருந்ததை விட நல்லாவே பண்ணியிருக்காங்க. சேஃப்டி வைஸஸும் அந்த நார்ம்ஸ் படி இப்போ ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்லேருந்து 6 ஏர் பேக்ஸ்லாம் கொடுத்துருக்குது. ரொம்பவே இந்த வெஹிக்கிள் இன்னுமே நமக்கு பெட்டரா ஆக்கியிருக்கு. இதோட பிரைஸ் பாயிண்ட் வச்சு பார்க்கும்போது ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணியாக தான் தெரியுது. சன்ரூஃப், வென்டிலேட்டட் சீட்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை தான். பட் அதெல்லாமே ஒரு நார்மல் யூசேஜுக்கு தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதெல்லாம் சின்ன சின்ன கிமிக்ஸ் மாதிரி தான். ஸோ அது இல்லாமல் இருந்தாலும் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் மெயினான ப்ளஸ் பாயிண்டே பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட பிராண்ட் வேல்யூ, அந்த ரியலபிளான ஒரு இன்ஜின் பிளஸ் இந்த டிசைன் லுக்கு. ஸோ இது எல்லாமே இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்டாக தான் இருக்கு. அண்ட் இந்த அண்டர் 4 மீட்டர் வரக்கூடிய இந்த சப்காம்பேக்ட் சீடன் செக்மெண்ட்லேயே இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெஹிக்கிள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.